அந்த டெரி ட்ரெயின் இல்ல போல இருக்கு. சேலம் போய் போன போல அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக கொண்டாடி சார்பாக திரு எத்ராஜ் ஐயா அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. கன்னடத்திலே கூட பேசலாம் சார். நீங்க ஓகே சார். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. இந்த இனிதான மாலை வேளையில இந்த அரங்கத்தில் நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இயல்பா ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அத இன்னொரு விதமா சொல்லலாம். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் கேட்டீங்கன்னா, தனக்கு மிஞ்சியது தர்மம் தான். அது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிறப்பை முடிச்சு நம்ம சித்ராவுத்த நடத்தலோ யமதர்ம நடத்தலோ நம்ம போய் நிற்கும் போது, இவர் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்காரு, எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்காரு அப்படின்றத கணக்கிட்டு இவருக்கு அடுத்த பிறவி என்னவா கொடுக்கலாம், அவர் புண்ணியம் செஞ்சிருந்தா எந்த அளவு புண்ணியம் அடைகிற மாதிரி அவருக்கு பிறவியை கொடுக்கலாம், அல்லது எந்த அளவு பாவம் செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவருக்கு அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடத்துலதான் அந்த நமக்கு ஜாதகம் என்கிற அந்த கிரக நிலைகள் எல்லாம் வந்து அமையும். இதை இறைவனாலேயே மறுக்க முடியாது, இறைவனாலேயே மாற்ற முடியாது, பிரம்மாவால விட முடியாது. பிரம்மா நம்மளுடைய தலையெழுத்தை எழுதும் போது அவர் தியான நிலையில தான் எழுதிக்கிட்டு இருப்பாராம், நம்மளுடைய எல்லாருடைய தலையெழுத்தையும். அப்படி எழுதும் போது அதுக்கு உதாரணமா சொல்லணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கோயில்ல அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா 4 விதமான சாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு பிடிச்சது சக்கரை பொங்கலா இருக்கும், ஆனா நம்ம போற நேரத்துக்கு சாம்பார் சாதம் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும் போது நமக்கு நடாயுது, இதை பாரு இதை கொடுத்துட்டாங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தோம்னா அதை வாங்கிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனா நமக்கு விதிச்சது என்னவோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அத பிரம்மாவால கூட மாற்ற முடியாது. அதே மாதிரிதான் ஒரு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, காசிக்கு போனாலும் கர்மம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் காசிலேயே போய் நீங்க கங்கையில குளிச்சுட்டு வந்தாலும் இந்த பிறகுல நாம் செய்யக்கூடிய கர்மாதான் நம்ம கையில முடியல, போன ஜென்மத்து கர்மாவை நம்ம தொலைக்கவே முடியாது. அதனுடைய பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அது போல ஐயா சொன்னாரு, இந்த கேது 10ஆம் இடத்துல இருந்தாருன்னு சொன்னா இறைய தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம முதுமையில முடியாதப்ப போய் தேடுறதை விட இறையை இளமையிலேயே இறையை தேடு அப்படின்றதுதான் அதோடைய ஐயா சொல்ல வந்தது. அது போல இன்னொரு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 4 விதமான தர்மங்கள் செய்யணும் ஒரு மனுஷன். அது என்னன்னா, அவ்வையார் சொன்னது, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் துன்பத்தில் ஒரு இம்முறை.
இப்ப இதுல கடைசியா இருக்கக்கூடிய தானத்தை தான் நம்ம எல்லாம் தர்மத்தை தான் நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ வந்து துன்பத்துல இருக்கும் போது மட்டும்தான் ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம கிட்ட வருவாங்க. இன்பத்திலையோ அவர்களுக்கு நல்லா அனுபவிக்கும் போதோ வசதியான வாழ்க்கை வாழும் போதோ யாரும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அவங்களுடைய துன்பத்தில் இருக்கும் போதுதான் நம்ம கிட்ட வருவாங்க. அப்படி வரும்போது அவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு தகுந்த வழியை காட்டக்கூடிய இடத்துல கடவுள் கூட வரம் கொடுக்குவாரு. ஆனா அந்த வரத்தை எப்படி எந்த நேரத்துல எந்த போய் வாங்கலாம்னு சொல்லி வழிகாட்டக்கூடிய இடத்துல தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம வழி சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஜாதகரா ஜோதிடரா இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி நன்றி பாராட்டி அனுப்புகிறேன். சார் தேங்க்யூ. ஓகே சார். சார் சொன்னது என்னன்னா, நம்ம ஜாதகத்துல நமக்கு என்ன கொடுக்குதோ அதுதான் கிடைக்கும். ஒரு பாயிண்ட், தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் தான் நினைச்சுக்காதீங்க, தனக்கு மிஞ்சியது தானம் மட்டுமே அப்படின்னு நல்ல அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நன்றி திரு எத்ராஜ் சார். அது